சீமான் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அமீரை தன்னோட நண்பராகவே பார்க்குறாரு. அவர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் கூடயே அவருக்கு துணையாக நிற்கிறார். ஏன் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். அமீர் நம்மளை ஆதரிக்கலை, அவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டார், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாருன்றதுக்காக அவர் நமக்கு எதிரியா? திமுக கூட தான் ரொம்ப நெருக்கத்தை காட்டுவார். பிரச்சனைக்குரிய நேரத்தில் வந்து சீமான் அவர்களோட உதவி தேவைப்படுங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்திருக்கிறார். அது அரசியல் நிலைப்பாடு. நாம் தமிழரை ஆதரிப்பதால் நாம் தமிழர் கட்சி வெளில போகிறது இல்லை. இப்போ பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்றக்காக நான் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறேன்றதான் அவர் ஸ்டாண்டை தவிர, திமுக வந்து ஒரு புனித கட்சி, திமுக இருந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்லாம் அவர் பேசலை. அமீர் அண்ணன் வந்து நமக்கு எங்கே எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அங்கே எதிராக ஸ்டாண்ட். பொலிட்டிக்கல்னா அவருக்கு நமக்கு எதிர் தான். முன்னாடி சவுக்கு சங்கர் கைது பண்ணப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக ஆதரிச்சாரு. ஆனால் இப்போ சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோ சீமான் அவர்களோ பெருசாக ரியாக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? முதல் தடவை வர நெருக்கடி வரும்போது ரொம்ப ஆதரிச்சோம். அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு வந்து அவர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். நம்மளை சில நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி பேசினார். சின்னம் கடைசியாக சின்னம் போனப்போ கூட சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல, நீங்களாம் என்ன கட்சி நடத்துறீங்கிற மாதிரி. அப்போ நம்மளை எதிர்த்து பேச வேண்டிய தேவை அவருக்கு இருந்துச்சு, பேசினாங்க. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லக்ரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்கள் சந்தித்து சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து அமீர் குறித்து ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. அது குறித்தும் சவுக்கு சங்கர் குறித்தும் பேச போகிறோம். சார் வணக்கம். நீண்ட காலமாக வந்து அமீர் தமிழ் தேசியத்துக்கும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியும் விமர்சனம் வச்சுருக்காரு, சீமானையும் விமர்சனம் வச்சுருக்காரு. ஆனால் இப்போ சமீபத்தில் அவரோட திரைப்படத்துக்கு வந்து சீமான் போய் ஆதரவு கொடுத்து வந்துருக்காரு. அது பெரிய ஒரு விமர்சன கருத்தாக உருவாயிருக்கு. ஏன் சீமான் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அமீரை தன்னோட நண்பராகவே பார்க்குறாரு? ஏன் வந்து அவர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் கூடயே அவருக்கு துணையாக நிற்கிறார்? ஏன் பார்க்கக்கூடாதுன்னு இருக்குல்ல. அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அண்ணா வந்து அரசியல் கட்சி தொடங்குவார்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அவர் திரைத்துறையில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்களோட நெருங்கிய பழகினவங்க. இது போக குடும்ப உறவுகளாகவும் அவங்க பழகி கொண்டிருக்கிறாங்க. அமீர் நம்மளை ஆதரிக்கலை, அவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டார், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாருன்றதுக்காக அவர் நமக்கு எதிரியா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ எங்கள் அண்ணன் திருமா கூட தான் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை பல முறை விமர்சித்து பேசியிருக்கிறாரு. அதற்காக நம்ம அவரை எதிர்க்கணும்னு எதுவும் அவசியம் இருக்குதா? கிடையாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா இருக்கிறாங்க. அவங்க பாஜகவோடு இப்போ கூட்டணி வச்சுருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஓட்டெலாம் கேட்குறாங்க, தாமரைக்கு ஓட்டு போடுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு மாறி மாறி வருது. அதற்காக அவரை விமர்சிக்கணும்னு என்ன இருக்குதா? பாஜகவை நான் எதிர்க்கிறேன், பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பேசுவேன், பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நான் பேசுவேன். அதுக்காக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால ஐயா மருத்துவர் ஐயாவையும் நாம் புறக்கணிக்கணும், அவரோட பேசக்கூடாது, ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு இருக்கணும்னா அப்படின்னு கிடையாது. இதேபோல் அண்ணன் திருமா அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுக்காக அவருக்கு ஒரு நெருக்கடியோ, அவருக்கு ஒரு சிக்கலோ, அவருக்கு ஒரு ஆதரவு தளமோ வரும்போது நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திருமாவளவனோ ராமதாஸ் அவர்களோ வந்து அவங்க விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையும் விமர்சிச்சு கிடையாது, தமிழ் தேசியத்தையும் விமர்சிச்சு கிடையாது. ஆனால் அமீர் விமர்சிச்சு. அமீர் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும்லாம் விமர்சிக்கல. அவர் ஒரு கருத்து ஒரு சில இடங்களில் நம்மளை இந்த இடத்துல எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு பேசியிருக்கிறார். அப்படி முரண்பாடே இல்லைன்னு சொல்லி நான் பேசக்கூடாதுலாம் இல்லை. நீங்கள் தமிழீழத்திற்காக போராடின பல பேர் தலைவர் பிரபாகரன் அவர்களை எதிர்த்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல அமைப்புகள் இருந்திருக்குது. விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பல அமைப்புகள் இருந்திருக்கிறாங்க, பல அமைப்புகள் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து திமுகவுமே எதிர்த்து பேசியிருக்குது. ஜெயலலிதா அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை தூக்கில் போடணும்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதற்காக நம்ம வந்து அந்த நேரத்தில் அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. எதுக்குன்னா, நம்ம அப்போ வந்து வலுவான அரசியல் கட்சி இல்லை, நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம கேட்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஆதரித்து அவங்களுக்கு வாக்கு கேட்டோம். 2014 உங்களுக்கு தெரியும், முழுவதுமாக வந்து டிஎம்கேயும் காங்கிரஸையும் வாஸ் அவுட் பண்ணோம், பிஜேபி எல்லாத்தையுமே சோலோ வாஸ் அவுட் பண்ணோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க வேண்டிய தேவை அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருந்துச்சு. அதற்காக வந்து நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிங்கன்னு இப்போ வரைக்கும் திமுககாரங்க நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு காலத்திற்கு ஏற்றார் போல், ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து இப்போ அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை தூக்கில் போடணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லை,
அவங்க அப்போ பேசினாங்க. 2009க்கு பிறகு வந்து அவங்க இன்னும் அரசியல் ஸ்டாண்டுக்காக எடுத்துக்கிட்டாங்களோ இதுக்கு எடுத்துக்கிட்டாங்களோ சொல்ல, ஈழத்தை ஆதரிக்கணுன்ற மனநிலை அவங்களுக்கு வந்துருச்சு. 2014 தேர்தல் பரப்புரையில் அவங்க பேசும்போதே தெரியும், அவங்களுக்கு சொன்னாங்க, நான் சுட்டி காட்டுகின்ற அரசு அமைந்தால் தமிழீழத்திற்கு இராணுவத்தை அனுப்பி நான் தமிழீழத்தை பெற்றுக் கொடுப்பேன்னு பேசினாங்க. இப்போ அதுபோல் வந்து பல இடங்களில் பல விடயங்கள் இருக்குது. நமக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க, எதிர்க்கலை, நம்ம இயக்கத்தை பற்றி எதிர்த்து பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து தானே அரசியல் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசுகிறோம், வாக்கு செலுத்தினவங்களுக்கும் வாக்கு செலுத்தாதவங்களுக்கும் எங்களோட நிற்கிறவங்களுக்கும் நிற்காதவங்க எல்லாருக்குமான அரசியல் தான், மனித நேய அரசியல் பேசல. அவரு திமுக கூட தான் ரொம்ப நெருக்கத்தை காட்டுவார். இல்ல பிரச்சனைக்குரிய நேரத்தில் வந்து சீமான் அவர்களோட உதவி தேவைப்படுங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து நிற்கிறார். அது அரசியல் நிலைப்பாடு. அவர் ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருக்காருன்னா, அவருக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்குது. என்ன அச்சம் இருக்குதுன்னா, நாம் தமிழரை ஆதரிப்பதால் நாம் தமிழர் கட்சி வெளில போறது இல்லை. இப்போ பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றக்காக நான் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறேன்றதான் அவர் ஸ்டாண்டை தவிர, திமுக வந்து ஒரு புனித கட்சி, திமுக இருந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்லாம் அவர் பேசலை. பாஜகன்ற ஒரு கட்சியோடு அதிமுக கூட்டணி வச்சு நிற்கிது. பாஜகன்ற ஒரு கட்சி இங்கே எப்படியாவது கால் ஊன்றணும்னு நினைக்குது. அதற்கு ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தணுன்றதுக்காக நான் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறேன்றதான் அவர் நிலைப்பாடை தவிர, திமுகவுக்கு ஊரெல்லாம் அவர் ஓட்டு கேட்கல. புரியுதுங்களா? இந்த வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு கொடுங்கலாம் சொல்லலை. அப்படி பார்க்கும்போது வந்து அமீர் அண்ணன் வந்து நமக்கு எங்கே எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அங்கே எதிராக ஸ்டாண்ட். பொலிட்டிக்கல்னால் அவருக்கு நமக்கு எதிர் தான். அவரை அவர் வந்து எதிர்த்து வந்து திமுகலே வேட்பாளரை வந்து நின்னாலும் அவரை நம்ம விட்டு கொடுத்துட்டு போக போகிறோமா? கிடையாது, எதிர்த்து தான் சண்டை போட போகிறோம். புரியுதுங்களா? இப்போ அண்ணன் திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியில் நிற்கிறாரு, அதுக்காக வந்து திமுக கூட்டணியில் நிற்கிறாரு, அதுக்காக இந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படி விட்டு கொடுத்துட்டு வேலை செஞ்சுருங்க அப்படி இல்லை. அங்கேயும் அதே போல தான் சண்டை, அங்கே அதே மாதிரி வேட்பாளர் போட்டோம், அதே மாதிரி பரப்புரை செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம். அவர் அரசியல் நிலைப்பாட்டில் வந்து திமுகவோடு நிற்கிறார், பாஜகவை எதிர்க்கணுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆரம்பத்திலேருந்து எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாத்துக்கும் மாற்றணும்னு நம்ம சொல்லி வர்றோம். அப்போ எல்லாரையும் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் அவர் நம்மக்கிட்ட முரண்படுறாரே தவிர, மற்றபடி வந்து நாம் தமிழர் கட்சி கெட்ட கட்சின்னு எந்த இடத்துலையும் பேசுனதில்லை. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மோசமான கட்சி, இந்த நாட்டுக்கு ஆபத்து இந்த கட்சி, இவங்க தனிச்சு நின்று என்ன பிடுங்க போகிறாங்கன்னு அவர் பேசலை. புரியுதுங்களா அவங்களுக்கு? அவருங்க மாற்றத்தை சொல்கிறாங்க, மாற்றத்தெல்லாம் ஒன்றும் நடக்காது, சீமான்லாம் வந்து ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு நம்மளை அப்படிலாம் ஒன்றும் அவர் ஒன்றும் விமர்சிக்கல. அப்படியே நம்மளை பல பேர் விமர்சித்த சங்கு சங்கர் கூட நம்மளை கண்ணாப்பினான்னு பேசினாரு, என்னென்னமோ சொன்னார். அவருக்கு வந்து பிரச்சனைன்னு வரும்போது, இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி பிரச்சனைன்னு வரும்போது கூட நம்ம அவரோடு நின்னோம். அண்ணனை வந்து நேரில் வந்து சந்திச்சாரு, அண்ணன் நன்றி நேன்னு சொன்னார். 2 பேரும் சேர்ந்து இப்போ இதெல்லாம் சந்திச்சாங்க. அது வேற. ஒருத்தர் பாதிக்கப்படும் போது, ஒருத்தர் இதுன்னு வரும்போது நம்ம நிற்கிறோம். அமீர் அண்ணன் வந்து எதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்கி அதுக்கு கூப்பிட்டு போயிட்டாரா? கிடையாது. கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது கூட அண்ணன் போய் வாழ்த்திட்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்காக கமலஹாசன் நம்ம கூட கூட்டணி வைப்பாருனா? இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கினோடனே விஜய் ஆதரித்து பேசிக்கிட்டே இருக்காரு, விஜய் வந்து நம்மளோட கூட்டணி வைப்பாருனா? அப்படி கிடையாது. அவங்க ஒரு திரைப்பிரபலங்கள்லாம் அண்ணன் திரைத்துறையிலேருந்து வந்ததுனால அவங்க கூப்பிட்றாங்க. ஒரு திரைத்துறையில் ஒரு படங்க பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க. இப்போ ஒன்றும்ல, அண்ணன் போகலை புறக்கணிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமீர் பார்க்குற படத்தையே புறக்கணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ அமீர் என்ன பேசுவார்? அவர் வெளியில் பேசும்போது, இப்போ ப்ரெஸ் மீட் கேட்கும்போது என்ன சொல்லுவார்? என்ன கேட்பாங்க ப்ரெஸ்ஸு? என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் அண்ணன் சீமானை ஏன் கூப்பிட்டு படம் பார்க்க வைக்கல, உங்களுக்கும் அவருக்கு எது முரண்பாடான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் கூப்பிட்டேன், அவர் வரலைன்னு சொல்ல மாட்டார். அப்போ அது ஒரு சின்ன முரண்பாட்டை உருவாக்குது. எதுக்கு அந்த முரண்பாடெல்லாம் வைக்கிறீங்க? தனி மனித வெறுப்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. எல்லாத்தையும் வேறுபடுத்தி தான் பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. நான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன்றதுக்காக எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கக்கூடாது. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்தால் இப்போ பல முறை சொல்லியிருக்காங்க, எனக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் தான், தமிழிசை வந்தால் எனக்கு அம்மா தான், அவங்க பிஜேபியில் இருக்காங்கன்றக்காக அவங்கள நான் வெறுக்க வேண்டிய தேவை இல்லைன்றது தான். அப்படி வந்து அவர் நம்மளை ஆதரித்தாலும் ஆதரிக்கலைன்னாலும், அவர் இப்போ ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க, அது அண்ணன் அமீரையும் தாண்டி அவர் ஆதம்பாவா எழுத்தும் இயக்கம் ஆதம்பாவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவர் அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரே தயாரிச்சிருக்கிறாரு. அதனால் அவரும் அழைச்சார். இப்போ அமீர் அண்ணன்றது மட்டும் தான் தெரியுது, ஆதம்பாவா யாருக்கும் தெரியாது. ஆதம்பாவா மதுரையில் அண்ணன் பெரும்பாலும் நிறைய தடவை சிஏ குடியுரிமை திருத்த சட்டம் போராட்டம் நடந்தப்போ அண்ணன் மதுரைக்கு வந்து பேச வந்தாங்க. அன்னைக்கு ஆதம்பாவா வீட்டில் தான் சாப்பாடு, அண்ணன் போய் சாப்பிட போனாங்க. அப்போ அப்படி அது மாதிரி ரொம்ப நெருங்கிய தொடர்பில் உள்ளவங்க தான் அவங்க. இப்போ நமக்கு அமீர் அண்ணன் தெரிஞ்சதுனால அமீர் அண்ணனை வச்சு பேசுகிறோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ப்ளஸ் இயக்குனர் இருக்கிறார் இல்லையா, ஆதம்பாவா வந்து அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர், அந்த அடிப்படையில் போல. அப்படி நீங்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் அமீர் அண்ணனுக்காக போனார்ன்றதும் ஆதம்பாவும் இருக்காரு, அதுக்காகவும் போனார்னு வச்சுக்கோங்க.
அதில் சுரேஷ் காமாட்சி வேற கோ ப்ரொடியூசராக வர்றாரு, அவர் தான் வெளியிட போகிறாரு. அவங்களுக்கு தெரியும் சுரேஷ் காமாட்சி நம்மளை தொடர்ந்து ஆதரிக்கிறாரு. அப்போ அவருக்கு போய் நம்ம நிற்கணுமா நிற்கக்கூடாதானா நின்று தான் ஆகணும். அப்போ இப்படி ஒரு இது வருது, அப்போ ஆதரிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ திரைத்துறையில் நான் போய் படம் நடிக்கிறதுக்காக நான் போகிறேன். நான் ஒரு படத்தில் நடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க, என் ப்ரொமோஷனுக்கு அண்ணனை கூப்பிடுவேன்னா கூப்பிட மாட்டேன்னா, பேச வைப்பேன்னா பேச வைக்க மாட்டேன், நான் கட்டாயம் பேச வைப்பேனே, நான் நடித்த படத்தை வந்து பாருங்கண்ணேன்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்னா. இப்போ அதுபோல் நான் அண்ணனை கூப்பிடுவேன், அண்ணன் வந்து பேசிட்டு போகிறாரு. அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணுமே தவிர, இதில் அமீர் அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. அமீர் அப்படின்றத தாண்டி இவ்வளவு விஷயம் அதில் இருக்குன்றது நம்ம. இப்போ அதே போல் வந்து முன்னாடி சவுக்கு சங்கரை கைது பண்ணப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து பயங்கரமாக ஆதரிச்சார், நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்க பயங்கரமாக ஆதரிச்சாங்க. ஆனால் இப்போ சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, கஞ்சா வழக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியோ சீமான் அவர்களோ பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையே. அது உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பேசியிருக்காருன்னா, நம்ம முதல் தடவை அவரை கடுமையாக அவருக்கு நெருக்கடி வரும்போது ரொம்ப ஆதரித்தோம். அவருக்காக நிறைய காணொலிகள் பேசினோம், அவருக்காக ஆதரவை முழுவதுமாக நின்னோம். அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு வந்து அவர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா நம்மளை சில நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி பேசினார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியாக சின்னம் போனப்போ கூட சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல, நீங்களாம் என்ன கட்சி நடத்துறீங்கன்ற மாதிரி. அதெல்லாம் களத்தில் நின்று வேலை செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும் என்னென்ன மாதிரியான வழியை ஏற்படுத்தியிருக்குன்னு நமக்கு தான் தெரியும். அதுபோல் ஸ்ரீமதி விவகாரம் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமதி விவகாரத்தில் வந்து அப்படி நேர எதிராக முதல்ல ஆதரிச்சார், அப்புறம் நேர எதிராக நின்று பேசினார். குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதுக்கு அப்படியே நேர எதிராக பேசினார். அப்போ இது போல் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த போராட்டம் பண்ணுறோமோ அதுக்கு வந்து எதிராக பேசினார். அப்போ காரணம் என்னென்னா, அன்னைக்கு அவருக்கு ஒரு செக்டார் அரசு துறையில் இருக்கிற காவலர்கள் பேச சொல்கிறத, அவருக்கு இருக்கிற காவல்துறை உதவி செய்கிறத, அவங்க சொல்கிறத அவர் பேசினார் நட்பின் அடிப்படையில். அப்போ நம்மளை எதிர்த்து பேச வேண்டிய தேவை அவருக்கு இருந்துச்சு, பேசினார். இப்போவுமே நம்ம என்ன, சவுக்கு சங்கர் வந்து அவர் கைது வந்து அவருக்கு மேலே போடப்பட்ட அந்த பெண்கள் குறித்து பேசுனதில் வந்து நம்ம முழுவதுமாக அதில் ஆதரிக்க முடியாது. அதுக்கு அவருக்கு கைது செய்யுங்க, சிறைப்படுத்துங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, வழக்கம் நடத்துங்க, பிணை கொடுக்கக்கூடாதுன்னு பேசுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அதில் வந்தும் சிக்கல் இல்லை. அதுக்காக கூப்பிட்டு போய் கஞ்சா வழக்கு போடுறது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறேன்றது, அதை நம்ம கண்டிப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது யாருக்கு நடந்தாலும் கண்டிப்போம். நாளைக்கு திமுக காரங்களுக்கே ஒருத்தரை கூப்பிட்டு போய் கையை காலை உடைச்சாலும் கூப்பிட்டு கண்டிக்க தான் செய்வோம். இப்போ நம்ம ஒன்று தான் கேட்கணும். காவல்துறையில் குறிப்பாக இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ பெண் காவல்துறையினர் வந்து நேற்று கூட ஒரு அறிக்கை போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெண் டிஎஸ்பி காவல்துறையில் வழக்கு பதிவு செஞ்சு சொல்லி அவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. சேலத்தில் ஒரு வழக்கு புகார் செய்யப்பட்டிருக்குது. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் காவல்துறை வந்து இந்த நடவடிக்கை எடுக்குது. அப்படி தான் அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, ஸ்ரீமதி விவகாரம் உங்களுக்கு தெரியும். அப்பட்டமாக வந்து காவல்துறை வந்து ஒரு சார்பில் நின்றுச்சு. யார் சார்பில் நின்றுச்சுன்னா, அந்த பள்ளிக்கூடத்தின் சார்பிலே நின்று பேசிச்சு. அப்படி ஒரு மரணம் நடக்கலை, அப்படி ஒன்றும் நடக்கலை, இப்படி ஒன்றும் நடக்கலைன்னு அந்த அம்மா கதறி துடித்த போது கூட இந்த அரசு கூப்பிட்டு ஒரு ஆறுதலாக கூட ஒரு வார்த்தை பேசலை. புரியுதுங்களா? அப்போ சவுக்கு சங்கர் நிலைப்பாடு தான் அரசினுடைய நிலைப்பாடாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், புரியுதா? அப்போ அவங்க அந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் காப்பாற்றப்பட்டார். அரசுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை காப்பாற்றுவோம், அரசுக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களை தூக்கி உள்ள வைப்போம். அதுதான் அரசோட நிலைப்பாடு. அப்போ சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சாதகமாக பேசுவார். இப்போ வெளியில் வந்து நமக்கு சாதகமாக பேசுவார், பேச முடியாது. நம்ம போன தடவை ஆதரிக்கும் போது அதான் பேசணும். இன்னைக்கு நம்ம ஆதரித்து சவுக்கு சங்கருக்கு பேசினா கூட நாளைக்கு நமக்கு எதிராக வந்து தான் அவர் 2 வீடியோ போடுவார், நம்மளை தான் திட்டுவாருன்னு நமக்கு தெரியும். அதுக்காக வந்து எனக்கு எதிராக ஒருத்தன் இருக்கிறான்றதுக்காக நம்ம அவனை வந்து அவன் கை காலை உடைக்கிட்டோம், அவன் மேலே கஞ்சா வழக்கு போடணும்னு அப்படிலாம் விட முடியாது. அதுக்குன்னு சட்டம் இருக்குது, சிறை இருக்குது, நீதித்துறை இருக்குது. அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க, இவங்க வாதாடட்டும், அவங்க வாதாடட்டும், தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். சிறையில் அவருக்கு என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீதிபதிகளை குறித்து தவறாக பேசினாருன்னா 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம தலையிட்டு அதெல்லாம் தப்புன்னு சொன்னோமா? கிடையாது. அப்போ அதுபோல் வந்து அவர் பேசுகிறாரு, அதற்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிறார். புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வெஞ்சன்ஸோட வந்து திமுக வந்து ஒருத்தரை அழைச்சிட்டு போய் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, கஞ்சா வழக்கு போடுறதுன்றத இந்த ஒடுக்குமுறையை கட்டாயம் எதிர்க்கணும். அதுபோக வந்து இப்போ நமக்கு வர்ற செய்திகள்லாம் யாரெல்லாம் காணொலி அவரை சம்பந்தமாக சவுக்கு சங்கர் பேசுகிறாங்களோ, யார் காணொலி எடுக்கிறாங்களோ, பேசுகிறவங்கள கூட இப்போ ஒன்று காணொலி எடுக்கிறவங்க குறிப்பாக அந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்க, அது குறிப்பாக ரெட்ஃபிக்ஸினுடைய ஓனர் இவரை எப்படியாவது அவர் எப்படியாவது நெருக்கடி கொடுத்து அவர் எப்படியாவது ஃபிலிக்ஸ் அவர்களை வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு ஒரு நெருக்கடி வந்து காவல்துறை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்தும் போது அவங்க தொடக்கத்திலே போட்டுறாங்க பொறுப்பும் துறப்பும்னு. இது பேசி எல்லா விருந்தினர் வந்து பங்கு பெற்று அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு முழு பொறுப்பு அவர் தான் சொல்லி அவர் போட்டுறாங்க. சில விடயங்கள்ல நாங்களே வந்து ஏதாவது ஆக்ரோஷமாக ஏதாவது தப்பாக பேசிட்டா கூட சில சேனல்ஸ் வந்து அதை ஒளிபரப்பாது, இல்லைன்னா கூப்பிட்டு கேட்கும். நான் ஒருவேளை அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க நீங்கள் போடுங்கன்னு நான் சொன்னேன்னா அப்போ சேனல் வேறு வழி இல்லாமல் வேணா என்னோட விருந்தினர் நாளைக்கு கூப்பிட்டா பேட்டி கொடுக்க வரமாட்டாருன்றதுக்காக நம்ம அவர் பேசுனதை அப்படியே போடுவோம். ஆனால் பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து தவிர்க்கணும். அதே போல தான் இந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் ஃபெலிக்ஸ் வந்து அதை எடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்போ போடுங்கன்னு பார்த்துக்கிறேன்னா அவர் வழக்குக்கு போயிட்டாரு. போட்டவரை போய் நீங்கள் என்ன செய்ய முடியுங்க? அப்படி செய்யக்கூடாது. அதுதான் வன்மம், அதுதான் தவறு. அதே போல் தம்பி அருண்மொழிவர்மன் 4th எஸ்டேட் அவருக்கு நெருக்கடி இருக்குது, அவரை கைது செஞ்சிடணும், அவருக்கு நெருக்கடி கொடுத்தணும், இனிமேல் சவுக்கு சங்கர் வீடியோவே வரக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் போல. அவன் தம்பி இப்போ தான் அவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறான். அதுபோல் வந்து எல்லாரையும் போய் நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அதே போல் தான் அவர் நம்ம கேப்ரியல் அவர் வீடியோவை எடுத்து இவங்க போட்டுக்கிட்டு அவருக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஒரு அரசு என்பது வந்து எல்லாருக்குமான அரசாக தான் இருக்கணும். நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்கும் போது சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லாருக்குமான நன்மையை நான் செய்வேன், எல்லாருக்குமான அரசாக இது விளங்கும், அவர்களுக்கெல்லாம் நான் ஆதரவாக இருப்பேன்னு பேசினார் பதவி ஏற்பு விழாவிலே. உங்களுக்கு இன்னமும் அந்த காணொலி இருக்கு. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை ஆதரிச்சவன் ஆதரிக்காதவன் உங்களை எதிர்க்கிறவன் எல்லாருக்கும் சேர்த்து தான் நீங்கள் முதலமைச்சர். இப்போ நான் என்னதான் உங்களை திட்டினாலும் நீங்கள் தானே எனக்கு முதலமைச்சர். நான் வெளிநாட்டுக்கு போனாலும் யாருப்பா அவங்க முதலமைச்சர்னா மு.க. ஸ்டாலின் தானே சொல்ல முடியும். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் அரசு வந்து இப்படி தவறான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது. அது அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும். காவல்துறை அதிகாரி எந்த பக்கம் வேணாலும் மாறுவாங்க, எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. ஆனால் அது அரசுக்கு தான் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர, குறிப்பாக ஊடகவியலாளர்கள் குறித்து அவங்க யூடியூப் சேனல் இன்னைக்கு சமூக வலைதளத்தின் வளர்ச்சியில் வந்து அவங்களையும் ஊடகமாக அங்கீகரித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இப்போ பிரிண்ட் மீடியா பெரிய பெரிய அரசியல் பத்திரிகை தான் ஊடகம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு செய்தி தான் இதில் அதை விட இது வேகமாக இருக்குது. இன்னொன்று வந்து நிறைய பேசாத செய்திகளை இது பேசுது. அப்போ நீங்கள் வளர்ச்சியின் ஊடாக வந்து நீங்கள் இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சமூக வலைதளத்தில் நடக்கிற இந்த ஊடகங்களை வந்து அவர்கள் அங்கீகரித்து தான் ஆகணும். அதனால் வந்து இதை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம சொல்கிறது வந்து அரசுக்கு வந்து சொல்கிறது வந்து சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து சவுக்கு சங்கர் மீது உண்மையிலேயே இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு, உண்மையிலேயே உள்ள குற்றங்களுக்கு நீங்கள் நீதியை பெற்று அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. எப்படி வந்து நீதிபதிகளை பேசும்போது 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாங்களோ அதுபோல் இந்த பெண் காவலர்கள் குறித்து பேசுனதுக்கு அவருக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுங்க. அதற்காக வந்து நீங்கள் அடக்குமுறை செய்கிறது, ஒடுக்குமுறை செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றி.